நான் சொன்னாதான் அவருக்கு தெரியுமா, என் பிரச்சனை அவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்பா கேட்குற, உனக்கு என்ன சம்பவித்தது, என்ன பிரச்சனை, முதல்ல சொல்லு. ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் இருக்குது, ஆனாலும் உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துப்பீங்க, அதனால நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். பேசும்போது தான், உறவாடும் போது தான் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு என்ன என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். எப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதை 1000 பேர் சுற்றி நின்று கொண்டு இருந்தாலும் கர்த்தர் பேசுகிறதை துல்லியமாய் நம்மளால் எப்போ கேட்க முடியும்னா, ஒவ்வொரு நாளும் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அதை கேட்க முடியும். இல்லைன்னா ஆண்டவரே நமக்கு முன்னாடி வந்து நின்னா கூட நமக்கு அவர் சத்தம் கேட்காது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் உறவாடி கொண்டே இருக்கும்போது மட்டும்தான், நான் 1000 பேருக்கு நடுவில் எத்தனை இறைச்சல்கள் எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பேசுகிற துல்லியமான வார்த்தையின் சத்தம் என் காதிலே வந்து விழும். அதன்படி நான் நடக்க முடியும். நான் பேசாத பட்சத்தில் ஆண்டவரே எனக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து என்னோட பேசினாலும் அவருடைய சத்தம் ஒரு நாள் என் காதில் விழாது.